மிக முக்கியமாக சொல்லும் பொழுது உன் தகப்பனை அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணணுமா? கனம் பண்ணுவாயாக. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க தகப்பன் நல்லவரா கெட்டவரா குடிகாரரா? கிறிஸ்துவை அறியாத தகப்பனை நான் சொல்றேன், கிறிஸ்துவை அறியாத தகப்பனை சொல்றேன். அப்படி இருப்பார் என்று சொன்னால் நீங்க அதை ஒரு மைனஸா வச்சுக்கிட்டு உங்க தகப்பனை இழிவாய் நடத்தக்கூடாது. தகப்பன் இல்லைன்னா நீங்க இந்த பூமியில இல்லை. புரியுதுங்களா? அப்போ you have to honor your father. கனம் பண்ணி தான் ஆகணும். அதே போல கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட தகப்பன்மார்களே, உங்களை எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் வளருவாங்க. The father is a role model for your children. ஆகினால நீங்க என்ன செய்றீங்களோ அதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். நீங்க நன்மை செய்வீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மை பிரதிபலிக்கும். நீங்க தீமை செய்வீங்கன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில தீமை பிரதிபலிக்கும். நீங்க டம் அடிச்சா உங்க பிள்ளை டம் அடிப்பான். நீங்க சரக்கடிச்சா உங்க பிள்ளை சரக்கடிப்பான். நீ பொய் பேசுனா உன் பிள்ளை பொய் பேசுவான். நீ ரவுடிசம் பண்ணா உன் பிள்ளை ரவுடிசம் பண்ணுவான். நீங்க என்ன செய்றீங்களோ அது அப்படியே உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். எங்க அப்பா நல்ல ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் பயங்கரமான தண்ணி கேஸ். நானும் நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நானும் பயங்கரமான தண்ணி கேஸ்க்கு அடிமைப்பட்டுட்டேன். எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது என்ன? அவருடைய சாபத்தை எனக்கு கொடுத்தார், அவருடைய பழக்க வழக்கத்தை எனக்கு கொடுத்தார், அவருடைய சுபாவத்தை எனக்கு கொடுத்தார். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. அந்த தகப்பன் வேற. அந்த தகப்பன் அதிலிருந்து விடுதலை கொடுத்து இன்னைக்கு அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆகையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஆகையினால சர்ச்சுக்கு வர்றதை இதெல்லாம் விட முடியல, அதில் விடுறதுக்காக தான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் சர்ச்சுக்கு வர்றதை ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை பெறும்படி, நான் சர்ச்சுக்கு வர்றதை நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நான் சர்ச்சுக்கு வர்றதை தேவன் என் வாழ்க்கையில் கனமான காரியங்களை செய்யும்படி, அப்படி நம்ம வரும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் அதை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்காக தான் ஆவியானவர் நமக்கு வேணும், வசனம் நமக்கு வேணும், திருச்சபை நமக்கு வேணும், ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு வேணும், ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு வேணும். அப்படி யார் விரும்புவாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. தேவனே நடத்துவார். நேற்று ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போட்டேன் என்னுடைய ஸ்டேட்டஸில். அதில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை அவரை பின்தொடர்வது, என்னுடைய வேலை என்னுடைய தகப்பனை பின்தொடர்வது, மற்றதெல்லாம் தானாக நடக்கும், மற்றதெல்லாம் தானாய் நடக்கும். இதுதான் சத்தியம். இதை தான் நம்ம அறியணும், இதை தான் நாம் அறியணும். சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது பிரச்சனை அதுவே நீங்கள் பேசினீங்கன்னா நான் சொல்கிறேன், அதுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஆமாம், நான் செய்ய வேண்டியது சரியாக செய்யணும். அப்போ தேவன் செய்ய வேண்டியது சரியாய் செய்துக்கிட்டே இருப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகையினால தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அதுவே மிக 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 ஆசீர்வாதமானது. ஆமீன் சொல்லுங்க. தகப்பனுடைய இருதயத்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொன்னால் அது ஒரு காலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, மாறாக பலவிதமான துக்கங்களை கொண்டு வரும். ஆகையினால் இன்னைக்கு சிறந்த தந்தைமார்கள் அப்படின்ற தலைப்பில் சொல்லுங்க, சிறந்த தந்தைமார்கள் என்ற தலைப்பில் நடிகண்டா நீ. எவ்வளோ பேரை பார்த்தேன் நான். ஆனால் பல தேசங்களில் பல கலரான மனுஷங்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கே அல்வா கொடுக்குற ஆளு பாரு பாரு.
ஒரு நிமிஷம் இப்படி வந்து பாருமா அவனை இப்படியா. சிறந்த தந்தைமார்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக முன்மாதிரியாக வாழ்ந்த தந்தைமார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இது நம்ம தியானிக்கும் பொழுது இது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் ஜபமாக கூட மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எவ்வளோ பேர் ஆமீன் சொல்றீங்க? எவ்வளோ பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். என் அன்பு திருச்சபையே, இந்த பரிசுத்த வேதாகமம் நோவா அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது. நோவா அவர்களை குறித்து என்ன சொல்லுது? நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே, நோவாவின் காலத்தில் இந்த பூமியில எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா. எப்படி இருந்தானம்மா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். நோவா வாழ்ந்த காலத்தில் ஒரே ஒரு மனுஷன்தான் நீதிமானாய் வாழ்ந்தான், உத்தமனாய் வாழ்ந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வாழ்ந்தானா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஆண்டவருடைய கோபாக்கினி நோவாவின் காலத்தில் வெளிப்பட்டது. பூமியை பார்க்கிறாரு, பூமியில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறாரு. எல்லாருமே தேவனுக்கு அருவருப்பாக, விரோதமாக, தேவனுக்கு எதிராக எழும்பினார்கள். ஆண்டவருடைய கோபம் பயங்கரமா வருது. அப்போ இந்த பூமியை அழிக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாரு. இந்த பூமியை அழிக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாரு. அப்போ பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் நீதிமானாய் வாழுகிறவன் இருக்கிறான். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் உத்தமனாய் வாழுகிறவன் இருக்கிறான். ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம்தான் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவரோடு கூட பேசி சில காரியங்களை வெளிப்படுத்தி நோவாவை நம்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நோவா கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி வாழ பிரயாசத்தினால பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்த தந்தை என்கின்ற ஒரு மிகப்பெரிய பட்டம் நோவாக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்த தந்தை. அந்த நோவாவின் நிமித்தம் தன்னுடைய குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி? நோவாவுடைய நிமித்தம் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளாய் வந்தது. பாதுகாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் அழியுது, உலகம் கொந்தளிக்குது, ஜனங்கள் கத்துறாங்க, கதறாங்க, அலறாங்க. ஆனா நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்களாம். முதல் பேழை, முதல் திருச்சபை, அந்த பேழை நோவாவுடைய பேழை. அந்த நோவா உண்டு பண்ணின பேழைக்குள்ளாய் தானும் தன் குடும்பமும் தன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களை வைத்து தான் ஒரு புதிய வரலாறை தேவன் எழுதினார். இன்னைக்கு தகப்பன்மார்களே,
இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் கரம் வைத்து சொல்ல முடியும் தைரியமாக, நான் என் குடும்பத்துக்கு உத்தரவாதியா, என் குடும்பத்துக்கு பாதுகாவலரா, என் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, என் குடும்பத்துக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. நோவா குறித்து சொல்லப்படுது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தானா. என் குடும்பம் நான் பண்ணுற பிஸ்னஸில் காக்கப்பட்டோம்னா காக்கப்படாது. என் குடும்பம் நான் செய்கிற வேலையில் காக்கப்படனா காக்கப்படாது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும். ஒருத்தர் மிஸ் ஆகலை. நோவாவுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மிஸ் ஆகலை. இன்னைக்கு நோவாவுடைய ஒரு சிறந்த தகப்பன் ஸ்தானம் என்ன அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் குடிகாரனுங்க. நோவாவுடைய ஃப்ரெண்ட்ஸு குடிகாரங்க. நோவாவோட கூட பிறந்தவங்க குடிகாரங்க. நோவாவுடைய சொந்தத்தில் பலவிதமான பாவ இச்சையில் வாழுகிறவங்க, பலவிதமான அருவருப்புகளை செய்கிறவங்க. நோவாவுடைய காலத்தில் பாருங்களேன், நோவாவை தவிர ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களும் தேவனுடைய கோப்ப ஆக்கினைக்கு ஆளானாங்க. ஆனால் நோவா மாத்திரம் ஸ்பெஷலிஸ்ட். நீதிமானாய் காணப்பட்டான், உத்தமனாய் காணப்பட்டான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பமே காக்கப்பட்டதான். வாட் அபவுட் யூ? இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? உன் மனைவிக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? உன் பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? தேவனுடைய சமூகத்துக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாருமே சாபமாய் மாறினார்களாம். ஆனா நோவா மாத்திரம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறினானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தகப்பன் இல்லாதவர்கள் கவலைப்படாதீங்க. பரம தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய தகப்பன் இறுதியை புரிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க, முருகுல இருப்பீங்கன்னு சொன்னால் அது என்ற வாயினால சொல்ல நான் விரும்பல. ஆமா, இன்னைக்கு என் 2 பிள்ளைகளை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக சாபமானு கேட்டிங்க சொன்னால் அவங்க துள்ளி குதித்து எலும்பு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா போல ஒருவர் யாருமே கிடையாது. ஆனால் என் 2 பிள்ளைகளுக்கு தெரியும் அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், சாக்லேட்டுக்காக, ஜூஸுக்காக, 100 ரூபாய் பணத்துக்காக, புது சட்டை பேண்ட்டுக்காக, பர்த்டே கேக்காக அப்பாவை கொண்டாடக்கூடாது. தட் இஸ் ஃபேக். நோவா தன் குடும்பத்தை பாதுகாத்தவர், தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினவர், தன் குடும்பத்தை. இன்னைக்கு கேவலமான ஒரு கிறிஸ்துவ குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். கேவலமான ஒரு கிறிஸ்துவ குடும்பங்கள் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு நோவா கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தாரா அப்படின்னா இல்லை. ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருந்தாராம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகையினால என் குடும்பத்திற்கு நான் பாதுகாவலராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நோவா அப்படிதான் மாறினாராம். காரணம், நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாராம். ஆமென். 2வது காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2-3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், உன் புத்திரனும்
உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பரிசுத்த வேதாகமத்துல இந்த ஒட்டுமொத்த விசுவாச வாழ்க்கையில ஒரு தந்தை என்று அழைக்கப்படுகிற யாருன்னா ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். அவர் எந்த இடத்துல விசுவாசம் தகப்பனா மாறினார் அப்படின்னு சொன்னா, அவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, அங்க கீழ்ப்படிந்து போனதுனால அவர் விசுவாசம் தகப்பனா அங்க மாறல. ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு எங்க இந்த சர்டிபிகேட் கிடைக்குது? விசுவாசின் தகப்பன் சர்டிபிகேட் எங்க கிடைக்குது? உன் மகனை பலியிடு, உன் புத்திரனை, உன் ஏகசுதனை, உன்னுடைய குமாரனை என்ன பண்ணு? பலியிடு. ஆண்டவர் பேசுறாரு. எப்போ? இப்பொழுது. என்ன சொல்றாரு? நாளைக்கு கிடையாது, நாளனைக்கு கிடையாது, மறுநாள் கிடையாது, அடுத்த வாரம் கிடையாது, அடுத்த மாசம் கிடையாது, இப்பொழுது அப்படின்னு சொன்ன உடனே 2வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தானா. எதுக்காக எழுந்தான்? தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவதற்காக, தேவனை விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எப்ப இருந்தானா? தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு அதிகாலையில் எழுந்தானா. இன்னைக்கு தரித்திர புச்சம் நிறைய பேர் அதிகாலை எழும்புறதுக்கு முடியல. தகப்பன்மார்களே, எத்தனை பேர் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறீங்க? அதிகாலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக எத்தனை பேர் எழும்புறீங்க? வெக்கமா இல்ல? பிள்ளைய பலி கொடுக்கிறதுக்காக அதிகாலையில் எழும்பினாராம். தம்பி காலேப் கடந்த நாளில் பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். எத்தனை வருஷமா காலையில் எழுந்திருக்கிற? 9வது படிக்கிறது சொன்னல, 5வது படிக்கிறதுல இருந்து. அந்த காலேப் 5வது படிக்கிறதுல இருந்து எத்தனை மணிக்கு? 3 o'clock எழுந்திருப்பாராம். 5வது படிக்கும் என்ன வயசு நாம உனக்கு? 15. 10 வயசு. இப்போ என்ன வயசு இருக்கு? 40 இருக்குமா? 35. 10 வயசு. இன்னைக்கு 35 வயசு. 35 தானே? கிட்டத்தட்ட 25 வருஷமா 3 மணிக்கு எழுந்திருக்கிறாரு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. இன்னைக்கு வரைக்கும். காலேப், நான் ஒரு காரியத்தை சொல்றேன். I really appreciate you. இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழும்பு. 2:30 மணிக்கு எழும்பு. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வார்த்தை பலிபீடத்துலேருந்து அடுத்த 6 மாதத்தில் உன்னை அதிகாரியாக மாற்றுவார் ஆண்டவர். 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் நீ ஒப்புக்கொடு. உன்னை நான் மறுபடியும் சொல்லுறது, பலிபீடத்துலேருந்து உனக்கு ஒரு கார் கொடுப்பார் ஆண்டவர். அந்த காரை கழுவுறதுக்கு ஒருத்தன் வருவான். சீரியஸாக நான் சொல்கிறேன். God want change your life. அதிகாலம் எழும்பினானாமா? அதிகாலம் எழும்பினானா? தம்பி டேனி அதிகாலம் எழும்பினாராம். இன்னைக்கு நிறைய பேர் அதிகாலை எழுப்புறதுக்கு என்ன ஆகுது? நான் சத்தியத்தை பேசுகிறேன், வேறு எதுவும் பேச விரும்பல. நான் அதிகாலமே எழுந்து தன் கழுதைகள் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு
தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நீ அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பிசாசு வெக்கப்பட்டு போவான். இல்லைன்னா நீ வெக்கப்படுற வாழ்க்கை தான் நீ வாழ்வ. அதிகாலம் எழும்பினாராம், கிளம்பி போனாராம், பலிபீடத்தை கட்டினாராம், பிள்ளைய படுக்க வச்சாராம், வெட்டுறதுக்காக கத்தியை உயர்த்தினாராம். ஆனா ஆண்டவர் சொன்னாரா ஸ்டாப் அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? ஸ்டாப். பிள்ளையாண்டு மேல் என்ன பண்ணாத, போடாத போடாத போடாத. உங்களுக்கு தெரியுமா என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுப்பதற்காக கொஞ்சமும் தயங்காத, கொஞ்சமும் பின்வாங்காத, கொஞ்சமும் முறுமுறுக்காத, கொஞ்சமும் கவலைப்படாத, கொஞ்சமும் துக்கப்படாத, கொஞ்சமும் வருத்தப்படாத ஒரு விசுவாசம் ஆபிரகாமில் காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் எங்க ஆனார்னா, தன்னுடைய பிள்ளைய பலி கொடுக்கிறது கூட கொஞ்சம் கூட என்ன பண்ணல, யோசிக்கல. அவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தகப்பனாருக்கும் விசுவாசின் தகப்பன் ஆபிரகாம் என்ற பரலோக சர்டிபிகேட். இன்னைக்கு வாட் அபவுட் யூ? நீங்க சகோதரிகளே, இன்னைக்கு தகப்பனார் தினம் நற்செய்தி, அதனால தகப்பனாரோட தான் தேவன் பேசுறாரு. இன்னைக்கு நாமெல்லாம் கேட்டுட்டு ஆமா ஆமா அப்படின்னு தலையிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்தானத்துக்கு நீங்களும் வரணும். அந்த ஸ்தானத்துக்கு நீங்களும் வரணும். மோனிகா தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயும், மோனிகா தான் தகப்பனும், மோனிகா தான். ஜெயக்க நீயும் தான் தாயும். ஆமா, தகப்பன் சரியில்லைன்னா தாய் தான் சரி, தகுதியா இருக்கணும். ஆமா, நோவா தன் குடும்பத்தை என்ன பண்ணாராம், காத்தாராம். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர் ஆபிரகாம். அதனால விசுவாசத்தின் தகப்பனானார். விசுவாசத்தின் தகப்பனானார். இன்னைக்கு ஈசாக்கு பேசப்படுகிறார், யாக்கோபு பேசப்படுகிறார். ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நடந்ததுனால இன்னைக்கு ஜாயாக்கு வர ஆசீர்வாதம், பால் இமானுவேலுக்கு வர ஆசீர்வாதம், ஜாஷ்வாக்கு வர ஆசீர்வாதம், ஷாரோனுக்கு வர ஆசீர்வாதம், ஏன் கிரேஸ்க்கு வர ஆசீர்வாதம், இங்க இருக்கிற ஜெரோமுக்கு வர ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு. ஒரு வேளை அங்க விசுவாசிக்கல, கீழ்ப்படியில, பலிபீடத்தை கட்டல அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் ரிஜெக்ட் ஆயிருப்பாரு. ஆபிரகாம் என்ன இருப்பாரு? ரிஜெக்ட் ஆயிருப்பாரு. இல்ல, ஆபிரகாம் இன்னைக்கு பேசப்படுறாரு. ஒரு சிறந்த தகப்பனாய் ஆபிரகாம் விளங்கினார். சிறந்த தகப்பனாய் நோவா விளங்கினார். மூன்றாவது காரியம், யோபு எழுதின புஸ்தகம் 1:5 வாசிக்கும் பொழுது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். சூப்பர் இல்ல? தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தப்பு பண்ணாங்கன்னு கிடையாது, ஒருவேளை பண்ணிருப்பாங்களோ. இன்னைக்கு நம்ம துணிகரமான வார்த்தைகளை பேசிடுறோம், துணிகரமா நம்ம பேசிடுறோம். அது நடந்ததா, நடக்கலையா, உண்மையா, பொய்யா, தெரியுமா, தெரியாதா, எதுவுமே தெரியாது. ஆனா ஈஸியா என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம், சபைக்கு வருகிற நாம், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட நாம், ஆவியானவருடைய வழிநடத்தல் வாழ்கிற துணிகரமா பேசிடுறோம். ஆனா அந்த நாட்கள்ல யோபு ஊட்சு தேசத்துல மிகப்பெரிய ஆளாம். ஊட்சு தேசத்திலேயே மிகப்பெரிய ஆளாம். ஊட்சு தேசத்துல மிகப்பெரிய ஆளாம். அவனை போல ஒருவர் யாருமே இல்லையா. இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சிட்ட போதும் 5 நாள் 10 தூங்குறது. எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு தேசத்துல உயர்ந்தவன், சிறந்தவன்,
கனப்படுத்தப்பட்டவன். அந்த யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தன்னோட பிள்ளைகள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்களாம். தே வில் ஹீட் ஃபுட். அப்போது பேசிப்பாங்க இல்லையா, பேசிப்பாங்கல்ல, தெரியுமா அந்த சாப்பாடு மணி நல்லா இருந்ததா, எல்லாம் நல்லா இருந்ததா. ஒருவேளை நேற்று ஒரு ஃபுட்டுமா, நேற்று காரியம் எத்தனை ஐட்டம் வந்ததுமா மொத்தம் ரூத்து? 15 ஐட்டம் வந்தது. எல்லாம் நாங்களாம் சாப்பிட்டோம், எல்லாம் எங்களுக்கு ஓகே. இல்லை ஒரு வேளை யாருக்காவது ஆமாம் ரசம் நல்லா இல்லை, கூட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டாங்கல்ல, மட்டனில் என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, இப்படி உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஆகாரம் நம்ம கைக்கு வர்றது எல்லாமே தேவன் அனுமதிக்கிறது தான், தேவன் ஆசீர்வதிக்கிறது தான். ஒரு நாள் யோபுடைய நாட்களில் அவங்க பேசும்போது, என்ன சாப்பாடு இன்னைக்கு சரியில்லையே, தேவன் வெளியே செய்ததில்லை, தேவன் நம்ம கடந்து கொண்டு வந்ததில்லை, அதுக்குள்ள பாவம் தான். நிறைய பேர் சாப்பாடு யாருமே என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, சாப்பாடு யாருமே தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பாடை குறை சொல்றோம்னா தேவனை குறை சொல்றோம்னு அர்த்தம். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா மலையை வர்ஷிக்க பண்ணுறவர் அவரு, வெளியே செய்கிறவர் அவரு, தானியத்தை உண்டு பண்ணுறது அவரு, சேர்க்கிறது அவரு. அது நம்ம கைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி நாம் என்ன பண்ணணும். ஒரு வேளை அது சரியில்லை இது சரியில்லை, இல்லை யாரையாவது சமையல் செய்கிறவங்கள, யாரையாவது பரிமாறுறவங்கள, இல்லை யாரையாவது பாத்திரம் தேய்க்கிறவங்கள, யாரையாவது என்ன பண்ணியிருப்பாங்களா, இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி பண்ணாங்கன்ல. நீ எப்படி பேசுன அப்படி கிடையாது, பேசியிருப்பாங்களோ ஒரு வேளை தெரியாம வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாராம், அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, எப்படி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படி. எத்தனை பிள்ளைங்கம்மா யோபுக்கு? ஏன் அவ்வளோ? முதல் சப்ஜெக்ட் தான் பேச, ரெண்டாவது சப்ஜெக்ட் பேசல, ரெண்டாவது அப்படியே டபுள். எத்தனை பேரு? 10 பேருக்கும் 10 ஆட்டுக்குட்டி, 10 பேருக்கும் ஒருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி, அவங்க இலக்கத்தின்படி என்ன பண்றாராம், பலி கொடுத்து. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். நாட் ஓன்லி சண்டே. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் இயேசு ஞாபகம் வருவார், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் இயேசு ஞாபகத்துக்கு வருவார். இல்லை, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக, யாருக்காக? பிள்ளைகளுக்காக தினமும் அதிகாலமே எழும்பி என்ன பண்ணாராம், அனுதினமும் தேவனுக்கு பலி செலுத்தினாராம். தன் பிள்ளைகளுக்காக இடைவிடாமல் ஜெபித்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தான். நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைகள் ஒரு மரித்து போனாலும் இதே பிள்ளைகளை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி ஒரு புதிய சௌந்தரியத்தை கொடுத்தது இந்த ஜெபம் தான் காரணம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இந்த பிள்ளைகள் மரித்து போனாங்க, ஆனால் மறுபடியும் பிறக்கிறாங்க. ஆனால் அப்போ சொல்லுது, இவர்களை காட்டிலும் சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாதான். யோபுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுது. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 4லேருந்து 5 மணி நடக்கிற ஜெபம். அப்போ ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்துட்டு சபையில் அன்றைக்கி வந்தவங்கள்ட்ட சொல்ல சொன்னோம், தினமும் இரவில் தூங்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழும்பும் பொழுது ஜெபம் பண்ணுங்க, பள்ளிக்கூடம் அனுப்பும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருமா பண்றீங்க? யோவான் 4 மணிக்கு வரவே இல்லை, ஆனால் அவர் பண்றாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம பண்ண வேண்டிய காரியம். யோபு இடைவிடாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாராம். சிறந்த தகப்பன். ஆமென். ஆமா. 4 ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது
வாசிமா, முதல் வசனம் வாசிமா. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். நல்லா கவனிங்கம்மா. இந்த 49ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, யாக்கோபு என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தார். யாரு? யாக்கோபு. அவர் என்ன பண்றாரு? அவருடைய கடைசி நாள் வருது. யாக்கோபனுடைய கடைசி நாள் வருது. அப்போ யாக்கோபு சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றுமனமா வாங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, கூடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தர் மேல தலை மேல கையை வச்சு ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். எல்லா பிள்ளைகள் மேல கையை வச்சு ஆசீர்வதிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் நீங்க எப்படி வருவீங்க, எப்படி உயர்வீங்க, என்னவா இருப்பீங்க, என்னவா ஆவீங்க, இந்த பூமியில உங்களுடைய தேவனுடைய திட்டம் என்ன, நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாமே சொல்லி என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பாராம். இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்க நம்ம பிள்ளைகளை? நம்முடைய வாயிலிருந்து 2 வார்த்தை எப்பயுமே வரும், இது உருப்படாது, நான் சொன்ன கேட்கவே இல்லை, நீ அந்த மாதிரி ஆயிடுவ, இந்த மாதிரி ஆயிடுவ. பெத்தவங்க பேசுற வார்த்தை பிள்ளைகளுக்கு இல்ல. நாம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நீங்க மனதார ஆசீர்வதிக்கணும். டேய், நீ நல்லா வருவடா, இந்த குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதம்டா, நம்மளுடைய ரத்த பந்தங்கள் நீ ஆசீர்வாதம்டா, உம்முடைய ஸ்கூலுக்கு நீ ஆசீர்வாதம்டா, உடைய காலேஜுக்கு நீ ஆசீர்வாதம்டா, இந்த பட்டணத்துக்கு நீ ஆசீர்வாதம்டா, இந்த தேசத்துக்கு நீ தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகள் தைரியமா சொல்லணும். உன் வயிற்றுல பிள்ளை வளருதுலம்மா, நீ ஆசீர்வதிக்கணும். இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன மாதிரி இருக்கக்கூடாது, எங்க அப்பா அம்மா இருக்கக்கூடாது, எங்க அம்மா அம்மா இருக்கக்கூடாது, இந்த குழந்தை ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கணும். அதனால்தான் எரோமியா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பேரை வைக்கிறாரு, தீர்க்க தரிசனம் முறைக்கிறாரு, பிரதிஷ்டை பண்றாரு. எரோமியா குறித்து திட்டம், இதெல்லாம் தாய் தகப்பன் செய்ய வேண்டியது. நீயே எருமை மாடு மாதிரி தூங்கி இருந்தன்னா உன் பிள்ளைங்க என்ன பண்ணும்? நீ எப்போ பார்த்தாலும் அந்த கதை இந்த கதை, அந்த வேலை இந்த வேலை, அதை போறது இங்க போறது திரிஞ்சு நின்னா உன் பிள்ளைங்க என்ன பண்ணும்? Have family. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பம் இல்ல. திருமணம் பண்ணும்போது கிராண்டா இருக்குது, பிள்ளைங்க பெத்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கிராண்டா இருக்குது. ஆனா இன்னைக்கு கணவன் எங்கேயோ, மனைவி எங்கேயோ, பிள்ளைகள் எங்கேயோ. ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை ஒழுக்கமா வழி நடத்த முடியலன்னு சொன்னா, ஒழுக்கமா கீழ்ப்படிந்து வாழ முடியலன்னு சொன்னா, ஒழுக்கமா ஆசீர்வாதத்துக்குள்ள எழும்ப முடியும் சொன்னா, அப்ப என்ன கிறிஸ்துவம், என்ன ரட்சிப்பு, என்ன திருச்சபை, எதற்காக நாம வரோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? யாக்கோபு ஆசீர்வதிச்சான். 49 ஃபுல்லா வாசிங்க. ஆசீர்வதிச்சான், தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தானா. இங்க நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தகப்பனுடைய வாஞ்ச ஒவ்வொரு ஆராதனையிலும் வருகிற என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு எழுப்புதல் கூட்டமா பிள்ளைங்க எழுப்புதல் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு உபவாச கூட்டமா உபவாசத்தில் விடுதலையில் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஃபினான்சியல் பிரேக் த்ரூவா பொருளாதாரத்தில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு குடும்ப ஆசீர்வாதமா குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை கொடுக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனா திருச்சபையை எப்படியாவது தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிற பிரயாசப்படுற அந்த பிரயாசம் இருக்க, அது சிலருக்கு லேசியா இருக்கும், சிலருக்கு புரியாது. புரிந்தாலும் வேஸ்ட். தகப்பனுடைய இறுதியும் அதுதான். புரியுதுங்களா? தகப்பனுடைய இறுதியும் அதுதான். நீங்க வந்தாலும் வரனாலும் நீங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் தகப்பனுடைய இறுதியும். வந்தா உங்களுக்கு தான் லாபம், வரலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கிரியை தேவன் அறிந்திருக்கிறார், என்னுடைய பிரயாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார்,
என்னுடைய தாகத்தை வாஞ்சிய தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தை உள்ளந்திரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். இங்க இருக்கிற நீங்களும் பார்க்குறீங்க. அதுக்கான பலன் நிச்சயமாய் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் தலைமுறை தவறாமல் அனுபவிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் பெத்த 2 பிள்ளைகள் குறித்தான கவலை கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு. என் 2 பிள்ளைகள் குறித்தான கவலை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆகாரத்துக்கு குறித்தான கவலை எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் நான் என் ஊழியத்தில், என் சபை ஜனங்கள் விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் எனக்கு தெரியும். ஐ நோ வெரி வெல். அதனால என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் ஆகாரத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, என் ஆண்டவர் அநியாஸ்தர் அல்ல. உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? ஊராம் பிள்ளைய ஊட்டி வலுத்தான் தாம் புள்ள. உலகத்தில் இந்த பழமொழி இருக்குன்னா, சத்தியத்தை சுமக்கிற, சத்தியத்தை பேசுகிற, சத்தியமாக நடக்க பிரயாசப்படுகிற என் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்கிற நடக்காதா? நடக்காதா? கிரேஸ்னுடைய திருமண காரியத்தில் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய என் பொண்ணுக்கு நான் பண்ண எப்படி பண்ணுவேன், என் பொண்ணுக்கு திருமணம் பண்ண எப்படி பண்ணுவேன், அதே இருதயத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாமே. ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் பண்ணுவேன், இது வரைக்கும் நோ பிளான், எல்லாம் அவர் தான் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ ஆசீர்வதிக்கணும் நம்ம பிள்ளைங்களை. நான் அதுதான் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த புரிதல் உங்களுடையது, அது எனக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. தகப்பன் அடிப்பதும் ஆசீர்வாதம். தகப்பன் அடிப்பதும். காலேபு பையன் வச்சிருக்கே, நீ நல்லா அடி வாங்குவான. ஏன் அப்போ அடிக்கிற? அழகா இருக்கான் பார்க்கறதுக்கு, கியூட்டா இருக்கான் பார்க்கறதுக்கு, ஏன் அடிக்கிற? குழந்தை அடிக்காதப்பா. புரியுதா? அச்சாதான். அப்ப என்ன பண்ணணும்? தகப்பன் அடிக்கணும், அடிக்கணும். எங்க அப்பா அச்சா அடியெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்க அப்பா அடிச்சாடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தான் உட்காந்துங்க பாரு, அவன் என்ன அடிச்சான் பாரு. அவனுக்கு எதாவது வந்து நான் தான் அடிமா. அவனுக்கு யாரு? அவன் தூங்குறான் பாரு. அவன் என்ன அடி அடிச்சு தெரியுமா? என்ன அடி என்னதுக்குன்னா நம்மளுக்கு தான் பார்த்துக்க, நமக்கு ஆசீர்வாதம். புரியுதா சேகர் பிரதர்? ஆசீர்வாதம். வேணா திருப்பி வச்சிடுங்க. என்ன நான் அடிக்கிறதுக்கு பிடிக்கல, திருப்பி வச்சிடுங்க, நான் அடி வாங்கிக்கிறேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கின்னு வச்சுக்கோங்க. என்னை பற்றி நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கினீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் மிஸ்டேக் இன் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையிலே செய்கிற மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதனால் தைரியமாக சொல்ல முடியும். ஆமென். யாக்கோபு என்ன பண்ணுறாராம்? ஆசீர்வதிக்கிறார். தன் பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களோட தரித்திரத்தை விதைக்காதீங்க. உங்களோட தரித்திரத்தை விதைக்காதீங்க. உங்களுடைய பலவீனத்தை பிள்ளைகள் மேலே, உங்களுடைய சுயநலத்தை, உங்கள் சுபாவத்தை பிள்ளைகள் மேலே விதைக்கக்கூடாது. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேலே நடுத்தரில் வந்துடுவீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன். இந்த காஃபி டே மிகப்பெரிய ஓனர். காஃபி டே இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, காஃபி டே இல்லாத ஏர்போர்ட் இல்லை, காஃபி டே இல்லாத ஊரே இல்லை. அன்றைக்கி ஒரு வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறோம் நாங்கள். அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு காஃபி டே இருக்குது. அப்போ காஃபி டே அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ராயல்ட்டியாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? ராயல்ட்டியே. அவனுடைய மரணம் எப்படி இருந்தது தெரியுமா? மீனுங்கள்லாம் கடிச்சு துண்ணு ஊறி போய் உப்பி போய் அந்த காஃபி டே ஓனரோட முகமே பார்க்க முடியாத கோரமாக இருந்தது. நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை விதைக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாக்கோபு எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் கூப்பிட்டு மனதார
ஆசீர்வதிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம். 5வது சங்கீதம் எழுதின புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 70, 72 வாசிங்க. 70லிருந்து 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அதுதான் நானு. என்னது? அதுதான் தைரியமாக சொல்ல முடியுது பாரு. என்னால் நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. இப்போ பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு. எங்க தெரிந்து கொண்டாராம்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்கேருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தார். எடுத்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, பாருங்களேன், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். எப்படி நடத்தினானா? எப்படி நடத்தினானா? இருதயத்தின், ஆமா ஆமா. தாவீதுனுடைய சிங்காசனத்தை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னா, தாவீதுனுடைய ஆட்சியை குறித்து பேசணும்னு சொன்னா, தாவீது அரசாண்ட நாட்களை குறித்து பேசணும்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த தாவீது தவறுகள் இருந்தாலும் தேவனை தேடிய தந்தை. சொல்லுங்க. தாவீது தவறு செய்தான், செய்யலன்னு கிடையாது, தவறு செய்தான். ஆனா தேவனை தேடுறதுல உண்மையா இருந்தான். தேவனுடைய இதயத்தின்படி வாழ முயற்சி செய்தான். யாருபடி? தாவீது தவறு செஞ்சாதான் சொல்லுது வசனம். ஆனா தாவீது தவறு செஞ்சாலும் தேவனை தேடுவதில் உண்மையா இருந்தானா, தேவனுடைய சித்தத்தை செய்து உண்மையா இருந்தானா, தேவனுடைய இருதயத்தின்படி வாழ உண்மையா இருந்தானா? ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் தேவன் சொன்னாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். யாரு? தாவீது எப்படி இருந்தானா? இஸ்ரவேலுக்கு தந்தையா இருந்தானா, யாக்கோபுக்கு தந்தையா இருந்தானா, ஒரு தேசத்திற்கு தந்தையா இருந்தானா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தானா? ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ, நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அது கிடையாது. there is a meaning. If you not kill your selfishness, it will kill your happiness. உன்னுடைய சுயத்தை நீ சாகடிக்கலன்னு சொன்னா உன் சுதந்திரத்தை சாகச்சிடும். தேவனுடைய பிள்ளைகள் have to understand. நான் ஒவ்வொரு முறையும் திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் நான் புரிந்து கொள்வதற்காக பிரயாசப்படணும். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? நீ யார் என்பதா, நான் யார் என்பதா? நாம் மத்தியிலே இடைப்படுகிற தேவன் யார் என்பது, தேவனுடைய வார்த்தை யார் என்பது, உணர்த்துகிற வசனம் யார் என்பது நான் உணர்ந்து புரிந்து என்னோட பேசுறார். நான் இதை விடணும், இதுல விலகணும், இதுல கீழ்ப்படணும், இதுல தாழ்த்தணும், இதுல கட்டப்படணும், இதுல எழும்பணும் அப்படின்ற ஒரு முயற்சி தேவன் எதிர்பார்க்கிறார். நீ யாரு நான் யார் இருந்த அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஆட்கள் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. சபையே சுதந்திரத்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்ன நீ பரலோகத்தை சுதந்திர கொள்ள முடியும்? சபையினுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? சபையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் உன்னால கட்டப்பட முடியலன்னு சொன்னா பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கட்டப்பட முடியும்? நெவர் எவர். கில் யுவர் செல்ஃபிஷ்னஸ். ஆமா, உன்னை குறித்து பேசுறதுக்கா நான் இங்க வரல. நத்திங் பிட்வீன் அஸ். உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. We are all connected with the blood of Jesus Christ. நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால். அவ்வளவுதான். ஏதோ தேவ கிருபை நீங்க நிக்க வச்சிருக்கிறார்.
அதே கிருபை தான் எல்லாருக்குமே. அந்த கிருபையை கற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அந்த கிருபைக்கு எழுமணும். நீங்க வந்துடுவ. You will also be here. நீங்களும் இங்க இருப்பீங்க. என்ன வேற இடத்துல வைப்பார் ஆண்டவர். எத்தனை வருஷம் வந்து சீட்டை தேய்ச்சிட்டு போறது? புரியுதா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? ஸோ நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் தேவன் அல்ல, தேவனுடைய ஆலயம் அல்ல, தேவனுடைய ஊழியர் அல்ல, தேவனுடைய வசனம் அல்ல. தோல்விக்கு காரணம் சுயநலம், கோபம், முறுமுறுப்பு, பிடிவாதம். இதெல்லாம் தான் தோல்விக்கு காரணம். தாவீது மந்தையில் இருந்தானா? தாவீது கரவல் ஆடுகளுக்கு பின்னே இருந்தானா? இப்ப தாவீது எங்க வச்சாராம்? இஸ்ரவேல் தேசத்துக்கு, யூதா கோத்திரத்துக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு தகப்பனா மாத்திட்டாரு. தகப்பனா மாத்திட்டாரு. தாவீது பாவம் செய்தவன் தான், தவறு செய்தவன் தான், தவறினவன் தான். ஆனா தேவன் தேடுவதில்லை, தேவனுடைய இதயத்தை அறிவதில்லை, தேவனுடைய துடிப்பில் வாழ்றதில்ல. அவன் தவறு செய்யல, அதில் அவன் பாவம் செய்யலை. அதனால தான் தேவனை தூக்கி, இவன் என்னுடைய கண்களுக்கல்ல, என்னுடைய நினைவுகளுக்கல்ல, என்னுடைய இருதயத்திற்கே ஏற்றவன். நம்ம நினைப்போம்ல, நம்மளுடைய நினைவுகளே வேற தான். ஆக்சுவலி நான் ஒரு நாள் கூட சத்தியமாக சொல்கிறேன், ரட்சிக்கப்படும் பொழுது நான் ஊழியக்காரன் ஆவேன், சபையை நடத்துவேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரட்சிப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? அப்பா இனிமேல் குடிக்கூடாது ஏசப்பா, போதைக்கு அடிமைப்படக்கூடாது ஏசப்பா, இனிமேல் கடன் வாங்கக்கூடாது ஏசப்பா, இனிமேல் வியாதி இருக்கக்கூடாது ஏசப்பா, என் மனைவி என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பமாக நாங்கள் வாழணும் ஏசப்பா, நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நாங்கள் வாழ்வோம் ஏசப்பா. இதுதான் எங்களுடைய பிரயாசம், அதுதான் எங்களுக்கு, அதுதான் தெரியும். அதுவும் அறகுறை. புதுசாக ரட்சிக்கப்பட்டோம்ல, சபையை பிரதிஷ்டை பண்ணுறது, ஆராதனை நடத்துறது, அந்நிய பாஷை பேசுறது, அற்புதங்களை செய்கிறது, வார்த்தையை தியானிக்கிறது, பிரசங்கிக்கிறது, வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது, தரிசனம் காண்கிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கடந்த முழு ஜபத்தில் ஆவியானவர் நடத்தினே இருக்கிற கடைசியில் ஜபம் பண்ணி முடிக்க போகிறேன். எனக்கு முன்னாடி டாமினிக் வந்து ஆராதனை பண்ணார். திடீர்னு ஆவியானவர் சொல்கிறாரு, டாமினிக் வந்து 2வது குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை பெண் குழந்தை. ஆண்டவர் திடீர்னு சொன்னார். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பெண் குழந்தை பிறந்திருக்குது டாமினிக்கு. ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஒரு God will upgrade you. ஆமாம், சும்மா ஏதாவது சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு செட் ஆகாது. ஏய் உன் பாதை தவறு, நீ விழுந்துட போகிற, நீ இழக்க போகிற, ஜாக்கிரதை, விட்டுடு வா அப்படின்னு சொன்னால் they will not understand. அது அவங்களுக்கு பிடிக்காது. இதுவே தேவன் உன்னை பாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு பாரு அப்படின்னு சொன்னால் வேற லெவல். மால்டிவ்ஸில் ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னாரம்மா, அது பாரு, 1 வருஷம் நீ பயங்கரமான போராட்டத்துக்குள்ள வாழ்வ, ஆனால் தேவனை விட்டுறாத, தேவ சமூகத்தை விட்டுறாத, உபவாசத்தை விட்டுறாத, ஜபத்தை விட்டுறாத, அதிகமாக நீ தேடணும், அதுக்கப்புறம் தலையை தேவனை உயர்த்துவார். அவர் நினச்சிட்டாராம். யாரு? அவர் நினச்சிட்டாராம், இந்தியாவில் இந்த பாஸ்டர் வராரு, அவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார்ல, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு ப்ராஃபிட்டிக்கலான ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்ன பண்ணுவார், சொல்லிடுவார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாராம். ஆனால் எனக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்ல சொன்னோன்னா இஸ் அப்செட். அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அப்செட் ஆகிட்டார், மூட் அவுட் ஆகிட்டார். நம்ம ஊழியம் முடிச்சு வந்தாச்சு, அடுத்த வாரத்திலேருந்து அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சான். முறுமுறுக்கிறவரா, அது பண்ணுறது இது பண்ணுறதா இருந்தாராம். தேவ மனுஷிட்ட வந்து சொன்னாராம், யோ வந்துட்டு போன ஊழியக்காரனா நீ சாதாரண நினச்சிட்டு இருக்கிறியா? அவர் மூலமாக ஆண்டவர் பேசினாருன்னா அப்படியே நடக்கும். அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோ, வாழ்க்கை மாறிடும். 2வது வருஷம் போகிறேன், ரூமுக்கு அவர் தான் பே பண்ணார், காருக்கு அவர் தான் பே பண்ணார், ஃபுட்டுக்கு அவர் தான் பே பண்ணார், எல்லாத்துக்கும் அவர் தான் பே பண்ணார். இருக்கிறதுலே காஸ்ட்லியான மீன் அவரே சமைச்சு அவரே கொண்டு வந்தார் எனக்கு.
செகண்ட் டைம் போனேன். எனக்கு வெண்வஸ்திரம்லாம் வச்சார், அவர் ஆசீர்வதிச்சார். இப்போ என்னோட வருகைக்காக காத்துட்டு இருக்கிறார். தினமும் வாரத்தில் ஒரு முறை 2 4 3 ஐயா நீங்கள் போகிறீங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள். நான் சொல்லிட்டு வந்து வரும்பொழுது, அடுத்த முறை வரும்போது நான் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி 40 நாள் ஆயத்தமாக இருக்கணும், உபவாசத்தோடு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் ஃபோன் பண்ணின்னு இருக்கிறார். எப்போ வரீங்க சொன்னீங்கன்னா நான் உபவாசத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எப்போ வர சொன்ன உபவாசத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, தன் குடும்பத்துக்காக அவர் ஒரு 24 மணி நேரம் உபவாசம் இருந்தார். 24 7 நாளா சாரும், 7 days இல்லை, 7 days உபவாசம் இருந்தார் அந்த மனுஷன். 7 நாள் இந்த ஈஸ்டர் அப்போ தான் கடைசி 7 நாள் தன்னுடைய குடும்பத்துக்காக. தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல, வேலைக்கு போனார், ஆனால் ஆலயத்திலே விழுந்தார். 7 நாள் உபவாசம் இருந்தார். தாவீது தன்னுடைய தேசத்துக்கே தகப்பனா இருந்தாராம். ஆமாம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 3:24 நான் கடைசி முடிக்கிறேன். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. நல்லா கவனிங்கம்மா, ஏசப்பாவுடைய வளர்ப்பு தந்தை, ஏசப்பாவுடைய வளர்ப்பு தந்தை, அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. மரியாமாவோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆனவங்களுக்கு கர்ப்பம் ஆயிட்டாங்க, பரிசுத்த ஆவினால கர்ப்பம் ஆயிட்டாங்க. யூத குலத்தில் திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமானா கல்லால் அடித்து கொன்றுவாங்க. யோசேப்பு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ இவர் டிசைட் பண்ணுறாரு. என்ன டிசைட் பண்ணுறாரு? இவங்களை எப்படியாவது தள்ளிடலாம், இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் தேவதூதன் சொன்ன உடனே அந்த கட்டளையின்படியே தன் மனைவி என்ன பண்ணாராம்? சேர்த்து கொண்டாராம். தன் மனைவியை நீதிமானும் பொறுப்புள்ளவரும் தேவனுடைய திட்டத்தை ஏற்று குடும்பத்தை பாதுகாத்தார். ஏசப்போடைய பிறப்பை, மரியாவை, அதன் பிற்பாடு தன் குடும்பத்தை என்ன பண்ணாராம்? பாதுகாத்தார். யோசேப்பு குறித்து எங்கேயும் தப்பா எதுவுமே சொல்லப்படலை. யோசேப்பு இஸ் a very good person, நீதிமான், ரொம்ப பொறுப்புள்ளவர். அவர் நான் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ப்பமான இந்த ஸ்திரீயை எப்படி கட்டிக்க முடியும்? பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சவர் தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த குடும்பத்தை என்ன பண்ணாராம்? பாதுகாத்தார். ஆகையினால் என் தேவ சனமே, இன்னைக்கு தந்தைமார்களே, யாக்கோபா, தாவீதா, யோசேப்பா, இல்லை நோவாவா, ஆபிரகாமா, யோபுவா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உபாகமம் எழுதின புஸ்தகம் 6:7 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னம்மா? தகப்பன்மார்களே, தாய்மார்களே, நம்மளுடைய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகளை கருத்தாய் போதித்து, வீட்டில் உட்காரும் போதும், நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. எதை குறித்து பேசணுமா? தேவனுடைய வார்த்தை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து நாம் என்ன பண்ணணுமா? பேசிக்கணுமா? ஆகையினால இன்னைக்கு தந்தையர் தின நாளில் நான் ஒரு யோசேப்பை போல, ஒரு நோவாவை போல, ஒரு ஆபிரகாம் போல, ஒரு யோபு போல, ஒரு தாவீது போல நான் எழும்ப முடியுமா? ஹல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆவிக்குரிய தகப்பனை நான் உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் இப்படியாய் எழும்புவீர்களாக, நீங்களும் கேட்ட வார்த்தையின்படி வாழுவீர்களாக, நீங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறுவீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கனமுள்ள ஸ்தானத்திற்கு, மரியாதை கொடுக்கிற ஸ்தானத்திற்கு, மதிக்கிற ஸ்தானத்திற்கு நீங்கள் எல்லாருமே எழும்புவீர்களாக. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நான் சொல்கிறேன் கேளுங்க. என் பிள்ளைங்க என் விருப்பத்தின்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைகளை நான் வெறுப்பேன். கரெக்டு தானே? அது செல்ல பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. பாவம், என் மூத்த மகன்
என்கிட்ட நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கான், என்கிட்ட நிறைய இப்பயும் வாங்கிட்டு இருப்பான். அவ்வளோ லவ் அவனா எனக்கு, நானாலும் அவளுக்கு அவ்வளோ லவ். ஆனால் எப்பயுமே தூரம் போக மாட்டான். ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆபத்தான சுச்சுவேஷன், மிக ஆபத்தான சுச்சுவேஷன். ஆக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு விருப்பமாக நடக்கலைன்னா நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. கரெக்டு தானே? ஆவிக்குரிய தகப்பனையும் அப்படி பண்ணாதீங்க. துக்கப்படுத்துகிற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க. இன்னொன்று, பரம தகப்பனையும் வருத்தப்படுத்தாதீங்க. blessings from தகப்பன், தந்தைக்கிட்டேருந்து பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அதே போல் சபைக்கு தேவன் ஏற்படுத்தின ஆவிக்குரிய தகப்பன், நம்ம எல்லாருக்குமே பரம தகப்பன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகின எல்லாம் அப்படியே முள்ளங்கால் படியிட்டு இந்த தகப்பனார் தினத்தில் நீங்கள் தகப்பனுடைய இருதயத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாய், புரிந்து கொண்டு போகிறவர்களாய், தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு எழும்புகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல நன்றி, உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. சொல்லுவாமா? நன்றி, நன்றி உமக்கே தகப்பனே, நல்ல தகப்பனே.